إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. இன்னமா என்ற அர்த்தம் மட்டும் என்ற அர்த்தம் எடுக்கணும். மட்டும் இது அர்த்தம் புதிய வேர்ஷனில் மாறிப்பட்டிக்குது. மட்டும் இன்னமா என்றா என்ன? மட்டும் நிச்சயமாக போய் இது புதிய வேர்ஷன் ஒன்று செஞ்சுக்கிது. இதில் மாற்றிக்கிறோம் நான் இன்ஷா அல்லாஹ். அதை நான் தாரேன். இன்னமா மட்டும் துன்சிரு இதில் இதை நசராய்க்கு தானே நூன் ஜார் ரா நசரா என்றது எச்சரிக்கிறேன்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? எச்சரிக்கிறேன். இதை தூவிக்குது இதை தா அது நீ என்ற அர்த்தத்தை தரும். நீங்கள் எச்சரிப்பீங்க இல்லை நீங்கள் எச்சரிக்கிறீங்க. நீங்கள் எச்சரிக்கிறீங்க. மணித்தப திக்ர மண் என்று சொல்கிறது எவர். மண் என்றா எவர். இத்தப என்றது பிற்படுத்துறை. இத்தப என்றா பிற்படுத்துறை. எவர் பிற்படுத்துகிறாரோ அப்படி வரும். இது மண் மின் இல்லை மண் மணி. மின் என்றா இருந்து மண் என்றா எவர். மண் என்றா எவர். ஓ மண் இத்தபதாம்மா மணித்தப என்று சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் மண் இத்தபன்னு சொல்கிற கஷ்டம் சுட்டியும் அதை சேர்த்து சொல்லக்கூட மணித்தபை ஆகும். ஆனால் இது மண். ஓ மண் என்றா எவர் இத்தப பிற்படுத்துகிறார். மணி என்று வாரதும் அது சேர்த்து சொல்லுறது சொல்லித்தான். ஓ ஐநீக்கிறே மண் தான். மின் வந்தா தான் அது மணித்தவ எவர் பிற்படுத்துகிறாரோ எதை அஸ்திக்ரா. அஸ்திக்ரன்றது இன்னும் நிறைய தஃப்சீரில் எழுதிக்கிறது இதில் ஜிக்ர் என்ற ஞாபகத்தை தானே நல்ல உபதேசம் எழுதிக்கிறாங்க. இன்னும் ஜிக்ர் என்று சொல்கிறது குர்ஆன். நிறைய பேர் தஃப்சீல் எழுதிக்கிறாங்க அஸ்ஸிக்ராண்டா குர்ஆன் என்றா ஞாபகப்படுத்துறதுல அல்டிமேட் என்றா அந்த டாப் லெவல் இருக்கிறது தான் குர்ஆன். உங்களுக்கு மறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துறதுல ஆக சிறந்தது குர்ஆன். குர்ஆன் எல்லாமே உங்களுக்கு நினைவு காட்டுது. அது அஸ்ஸிக்ர இது அல் ஜிக்ர அப்படி வந்திக்குது. அதை வேற அந்த ஆயத்தை பொறுத்து தான் நாங்கள் பார்க்கலாம். அது தஃப்சீரை கொஞ்சம் பேர் பார்க்கணும். அது ஜிக்கர் என்னத்தை குறிக்குது. ஏன்னா இது ஜிக்கர் நிறைய தஃப்சீர்கள்ட கருத்து இது குர்ஆன் தான் தானே. அப்போ எவர் பிற்படுத்துகிறாரோ அஸ்திக்கிற ஞாபகத்தை அப்படி இல்லாட்டி குர்ஆன எவர் பிற்படுத்துகிறாரோ நீங்கள் எச்சரிப்பீங்க. இப்போ நான் இதை சேர்த்தெடுக்கிறேன்டா எவர் குர்ஆனை பின்பற்றாரோ அவரை மட்டும்தான் நீங்கள் பின்பற்றுகிறாரோ ஃபாலோ பண்ணுறாரோ பின்பற்றுகிறாரோ. அது தமிழ் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. நல்ல நேரம் நீ நோக்காட்டிங்க. பின்பற்றுகிறாரோ பின்படுத்துற இல்லை பின்னுக்கு போடுறது இல்லை பின்படுத்துறேன். அதுக்கு பின்னுக்கால போடுறது ஃபாலோ பண்ணுறேன். யார் பின்படுத்துகிறாங்களோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கிறீங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 100 பேருக்கு சொல்லுவீங்க. மண் என்று சொல்கிறது மேபி அதில் ஒத்தர் அவர் குர்ஆனை ஃபாலோ பண்ணுவார். அவருக்கு தான் நீங்கள் எச்சரிக்கிறீங்க. ஒத்தருக்குமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இப்போ இதில் என்ன சொல்கிறேன்டுமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைக்குமே இது செல்லதுக்கு இது நிலங்கும் இன்னும் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு இல்லை. இது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆயத்தை கேட்டோன்னே வீக் ஆகுவார். அவரோட தவத்துள்ள குறையுமா? இல்லை, அவரோட தவத்துள்ள கூடும். எப்படி தெரியுமா கூடும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் 100 பேருக்கு நீங்கள் உதாரணத்துக்கு 100 பேருக்கு நீங்கள் பேசுவீங்க. எவனும் கேட்க மாட்டான். மேபி சில நேரத்துக்கு அதில் ஒத்தர் கேட்பாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒத்தர் தீனுக்குள்ள வந்தாலும் பெரிய விஷயம். சும்மா யோசிச்சு பாருங்க. 100 பேரை பேசி ஒத்தர் வந்தாலே பெரிய விஷயம் என்றா வராட்டியும் பெரிய விஷயம். வராட்டியும் பிரச்சனை இல்லை நபி சொல்கிறேன். என்ன அல்லாஹ் சும்மா முதல்ல சொல்லிட்டான். என்னது அவளை நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி அவன் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒத்தர் எங்கே சரி ஒளிஞ்சிப்பார், அவர் கேட்பார். அது ஒத்தருக்காக வேண்டி நீங்கள் 100 பேருக்கும் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். அது ஒத்தருக்காக வேண்டி
நீங்கள் 100 பேருக்கு தவத் கொடுக்கணுமே ஒத்தர் அதில் ஈப்பாரு ஃபாலோ பண்ணுற ஒத்தர் மனித்தவ இருக்கிறேன் ஒத்தர் ஈப்பாரு இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மைக்குமே இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு இந்த தவத்துடைய உழைப்பு செய்கிறாக்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷன். நாங்கள் ஒருத்தருக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்குறோம், தவத் கொடுக்குறோம், நபி எங்களை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 100 பேர் 1000 பேருக்கு பேச போகல அதில் ஒருத்தர் வந்து ஆசையாக கேட்பாரு. அது ஒருத்தருக்காக வேண்டி நீங்கள் அது ஒருத்தர் பேருக்கும் தவத் கொடுக்கணும். ஏன்னா அது ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியா. சுப்ஹானல்லாஹ். எப்படி அப்போ இது வந்து நீங்கள் தவத் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இல்லையா? ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல நீங்கள் களிமா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் மேபி ஒருத்தர் அதில் ஏற்றுக்கொள்வாங்க. இதை இன்னும் கொஞ்சம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோட்டிவேஷன் ஆகுறான்னு எப்படி பாருங்க. இன்னும் கொஞ்சம் அதை சொல்கிறதும் இல்லை. வகஷியர் ரஹ்மான பில் கைப் வா இன்னும் ஹஷியன்றது அவங்க பயப்படுவாங்க. ஹஷிய என்ன? பயப்படுவாங்க. யாரை பயப்படுவாங்கம்மா? ரஹ்மான இறக்கமுள்ளோடு அவங்க பயப்படுவாங்க. இறக்கமுள்ள அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாரு ரஹ்மான் நான் சொன்ன அல்லாஹ்க்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பதிலாக வார பேர் ஒன்று தான் ரஹ்மான். இந்த உஸ்தாத் சொல்லி தந்தது படிக்கும் முழு குர்ஆன்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பதிலாக தனியாக வார ஒரே பேர் வந்து அர் ரஹ்மான் மட்டுமா. அடுத்த ஒன்றுமே வந்து தனியாக அல்லாஹ் மட்டும் குறித்து வாங்குற இல்லையா சுபான். அப்போ இறக்கமுள்ள ஒன்று அப்படி ஒன்றுக்கு தானே வாரை ரஹ்மான் மட்டும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பதிலாக வருது. சுபான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயப்பட்டு என்று பதிலாக ரஹ்மானை பயப்படுவாங்க. அப்போ இது எப்படி ஒரு நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயப்படணும், ஆனால் பயப்பட்ட நேரத்தில் நினைக்கணும் அவர் ரஹ்மான், அவர் இறக்கமுள்ள. நான் பாவம் செய்கிறவன் தான், ஆனால் என் ரப்பு எப்பயுமே மன்னிக்க பார்த்து கொண்டிருக்கிறான். நான் என் பாவத்தை நான் சரியாக மன்னிப்பு கேட்டேன்டா யாரெல்லாம் நான் திருப்பி செய்ய மாட்டேன்ட்டு என் ரப்பு ரஹ்மான், என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ற வார்த்தை எங்கள் தலையில் வந்தால் அல்லாவோட சேர்ந்து முதல் எங்களுக்கு எத்தனையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரிக்குது. வர வேண்டிய பேரே என்னை பொறுத்தவரை ரஹ்மான் இறக்கமுள்ள. அது சொல்லி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தக்கொள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானிர் ரஹீம் எடுத்து அறிமுகப்படுத்துகிறான். அவன் இறக்கம். நீங்கள் இறக்கம் என்றது மறந்துடுவாங்க. சில ஆளுங்கள் சொல்கிறாங்க, ஏன் அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மோதலித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறேன்டா, ஷைத்தான் வந்து உங்களோட தலையில் போடுற மோஸ்ட் டேஞ்சரான விஷயம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட இறக்கம் இல்லைன்றது தானே போடுவோம், வேறொன்றும் இல்லை. நீ அமல் செய்யாத, அல்லாஹ் உன்னோட இறக்கம் இல்லை, நீ எப்படி நரகத்துக்கு தான் போவாய், நீ ஏன் அமல் செய்கிறாய், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு மன்னிக்க மாட்டேன், உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. இதைத்தானா ஷைத்தான் முதல்ல போடுறே தலையில். அது சுட்டி தானா ஷைத்தானை விரட்டிட்டு நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம் என்று சொல்கிறேன். அவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கம். மேலும் 5 அவர் பயப்படுவார் அர் ரஹ்மான. எப்படி எந்த டைமில் பயப்படுவார் தெரியுமா? பில் கைப். பில் கைப் என்று சொல்கிற என்ன தெரியுமா? கைப் என்றது மறைவானது. கைப் என்றால் மறைவானது. பி என்றா மறைவில் என்று எடுக்கலும், மறைவில் என்று எடுக்கலும். மறைவில் அவர் இதை ஹஷிய என்று சொல்கிறது வந்து அவர் அஞ்சுகிறார். அவர் 2 அர்த்தம் வரும் மீன ஹஷியா. அவர் பயப்படுறார் ரஹ்மான மறைவில். அவர் பயப்படுறார் ரஹ்மான மறைவில். சுப்ஹானல்லாஹ். உம்மா இந்த பாருங்க, இந்த ஆயத்தை எப்படிப்பட்ட ஆயத்துண்டு. நபி ஸல்லல்லாஹு உதாரணம் நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 பேருக்கு தவத் கொடுக்குறாங்க. யார் அது அவர்? இல்லை, இது மண் என்று ஒருத்தர் வந்தாரு, இதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் பயப்படுவார் ரஹ்மான. எப்படி பயப்படுவார் தெரியுமா? மறைவில். அப்படி என்றா அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயந்தது, அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியா. எவ்வளோ தூரத்துக்கு தெரியாண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் தெரியும். அவர் மறைவில் தான் பயப்படுறாரு. அவர் இதை கேட்குறாரு, பயான கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லல, அவருடைய ஈமான அவர் ஒழிச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்போ உண்மை யோசிச்சு பாருங்க, நீங்கள் 100 பேருக்கு சொல்கிறீங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒத்தர் சரி வாரமாக விளங்குதா இல்லை ஒத்தரும் வாரமாக விளங்குது? இல்லை, ஒத்தரும் வாரமாக விளங்குது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் இல்லை ஒத்தனிப்பான், அவன் மறைவில் என்னோட பேசுவான், எனக்கு பயப்படுவான், என்னை ஏற்றுக்கொள்வான், அவனுக்காக நீங்கள் தவத் கொடுக்கணும். ஆனால் சம்டைம்ஸ் அது உங்களுக்கு பார்க்க கிடைக்காது. எப்படி உம்மா இதெல்லாம் வந்து தவத் எப்படி கொடுக்கணும் என்று அதுதான் சூரா யாசின் மோஸ்ட் ஸ்பெஷல். சூரா யாசின் ஏன் ஸ்பெஷல் என்றா, சூரா யாசின் உங்களை வந்து வீட்டுக்குள்ளே வைக்காது.
உங்களை எப்பயுமே யோசிக்க வைக்கும். அவருக்கு எப்படி தௌவத் கொடுக்குறேன், இவருக்கு எப்படி, ஒரு 1000 பேருக்கு நான் எப்படி தௌவத் கொடுக்குறேன், அவங்க ஏற்றுக்கொண்டாட்டியும் இல்லாட்டி எனக்கு வேலை இல்லை, ஆனால் நான் எப்படி இதை எத்தி வைக்கிறேன் ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு எத்தி வச்சா யாராவது ஒருத்தர் ஈப்பார், அதில் ஒருத்தர் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வார். அது எப்போ உங்களுக்கு சரியாக விளங்கும் என்றா கியாமத் நாளில் விளங்கும். உங்களை கொண்டு இத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா இது மாற மோட்டிவேஷன் என்னதுக்கு தாவூதுல் வலிக்கு இந்த முழு யாசீனும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முழு குர்ஆனும் அப்படி தான். ஆனால் யாசீன் ஸ்பெஷலாக, யாசீன் சொல்லுவாங்களே மாற ஸ்பெஷல் சூறாண்டு, அது ஸ்பெஷல் இது முழுக்க தௌவத் எப்படி கொடுக்கணும்னு படிச்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நீங்கள் குர்ஆன் சொல்லி கொடுப்பீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க, சிலவங்களை கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ஆனால் எவராவது ஒருத்தர் இப்போ எங்கிட்ட நான் சும்மா சொல்கிறேன், வீடியோ 100 பேர் இப்போ 100 பேர் பார்க்குறேன்னு வைங்களே, அதில் மேபி ஒருத்தர் அப்படி ஃபாலோ பண்ணுவார், அவர் 1000 பேருக்கு எத்தி வைப்பார், அவர்கிட்ட புள்ளைக்கு எத்தி வைப்பார். சுபானில் கியாமத் நாளில் பார்ப்பீங்க, அதில் ஒரு 100 பேர், ஒரு 10 பேர் தான் வீடியோ பார்த்திக்கிறாங்க. அந்த 10 பேரில் ஒருத்தரால் எத்தனையோ கோடி மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியும், ஏன்னா அவர் எல்லாமே மறைவில் செஞ்சு கொண்டிருக்கிறார். சுபான் மேபி உங்களுக்கும் தெரியும். அடுத்து பில் கைபில் இன்னொரு அர்த்தமும் மீக்குது, மறைவில் இருக்கிற ரஹ்மான பயப்படுவாங்க அப்படின்ற ஒண்டிக்குது. இன்னொன்று இதுக்கு நிறைய அர்த்தம் மீக்குதுமா. ஒரு அர்த்தம் மீக்குது அவர் மறைவில் பயப்படுவார், ஆக்சுவலி யாருக்கும் தெரியாது. இன்னொன்றிக்குதுமா நாங்கள் மறைவில் பயப்படுறோம். ஏன்னா இன்னொன்றிக்குது எல்லாட்ட முன்னுக்கும் நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்குது. இன்னொன்றிக்குது யாரும் இல்லாத டைமில் பாவம் செய்யாமல் இருக்குது, மறைவில் பயப்படுறேன். சுப்ஹானல்லாஹ், அது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. அப்படி என்று சொன்னால் இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு, அதுதான் ஒரிஜினல் இஹ்லாஸ் உச்சக்கட்டம். ஏன்னா அவர் யாருமே பார்க்காட்டியும் புதாய்தான் சொன்ன நோம்புல எங்களுக்கு களவில் போய் வேண்டிய இடத்துல தின்னேலும், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறான் என்ற பயத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறேன், தின்னாமிக்கிறேன். யாரும் பார்க்காட்டி நாங்கள் தின்னாம. அதுதான் நோம்பு உங்களுக்கு தக்குவாவும் தான். ஏன்னா நீங்கள் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற ஃபீலிங், எவ்வளோ பசி வந்தாலும் நீங்கள் தின்ன மாட்டேங்குது. அப்போ அதே நேரத்தில் என்ன பாவமும் நாங்கள் ட்ரை பண்ணணும் செய்யாமிக்கிறது ரப்பு பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த ஃபீலிங்கை கொண்டாடு. இன்னொன்று இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே மறைவில் இருக்கிறது தானே, அது மறைவில் இருக்கிற அல்லாஹ் பயப்படுவாங்க, மறைவில் இருக்கிற ரஹ்மான பயப்படுவாங்க. அந்த அர்த்தமும் மீக்குது. ரப்பு மறைவில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க என்ற அர்த்தமும் மீக்குது. இதுக்கு தஃப்சீர் ஆலிங்கள் 2-3 அர்த்தம் கொடுத்திக்கிறாங்க. அது எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதை நாங்கள் தஃப்சீரோல் பார்க்கலாம். இதாயத் சரிதானும்மா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ என்ன சொல்ல, இது ஆயத் முடியல. ஃபபஷ்ஷிரு பிமஃபிரத்தின் வாஜிரின் கரீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆகவே பஷிர் பஷரா என்று சொல்கிறது, பஷாரத் என்று சொல்கிறது நன்மாராய். நீங்கள் பஷிர், நீங்கள் நன்மாராய், இது கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், நீங்கள் அவருக்கு என்ன சொல்லுங்க, நன்மாராயம் சொல்லுங்க. பஷிர் கண்ணீங்களா ஒத்தர், அவருக்கு நீங்கள் போய்த்து நன்மாராயம் சொல்லுங்க. அவருக்கு நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, பிமஃபிரத்தின் கரீம். அவர் ஹூண்டா அவர், பஷிரண்டா நன்மாராயம் சொல்லுங்க. நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க அவருக்கு, பிமஃபிரத்தின் கரீம். என்னத்தை கொண்டு, இது கொண்டென்ற அர்த்தம் எடுக்கலும், பிஎண்டா கொண்டென்ற அர்த்தம் எடுக்க. என்னத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க தெரியுமா, மஃபிரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். மஃபிரா என்று சொல்றதை அல்லாஹ் சொல்லித்தால மன்னிப்பது, மன்னிப்பான். இன்னும் அஜிரின் கரீம். அஜிர் என்று சொல்கிறது நட்கூலி, கரீம் என்றது சங்கையான கண்ணியமான. கரீம் என்றா கண்ணியமான சங்கையான நட்கூலி அவருக்கு கொடுக்கப்படும். இதை கொண்டு நீங்கள் அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். யாருக்கு, எத்தனை பேருக்கு, ஒருத்தருக்கு. அவர் என்ன செஞ்சார், இத்தப திக்ரா, அவர் மறைவில் பயப்பட்டார். அதுக்கு முந்தி எதை ஃபாலோ பண்ணார், எதை பின்படுத்தினார், குர்ஆன் ஞாபகத்தை பின்படுறார். இத்தப திக்ரா கண்ணிங்களா, 2 விஷயம் செய்கிறாரு. ஒன்று இத்தப திக்ரா, ஃபாலோ பண்ணுறாரு, திக்ர குர்ஆனை ஃபாலோ பண்ணுறாரு. 2வது மறைவில் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா குர்ஆனை படிக்க உங்களுக்கு ரப்போட ஈமான் கூடும். அப்போ நீங்கள் ரொம்ப பயப்பட ஸ்டார்ட் ஆகுங்க. ஆனால் ரொம்ப பயப்பட கூட நீங்கள் முக்கியமான நினைப்பீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் உள்ளவர், இன்னும் அவன் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் என் ரப்ப என்னை மன்னிப்பான். நான் சரியாக இஸ்திஃபார் செஞ்சால் தௌபாக்கு 2 கண்டிஷன் தான். ஒன்று அதை நினச்சி வருந்துறது,
ரெண்டாவது மரம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது. இதை ரெண்டு கண்டிஷனோட ஷிர்க்கை தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்க ரெடியாக தான் இருக்கிறான் சுப்ஹானல்லாஹ். சரிதானேம்மா? வாஜிரின் கரி இதாயத்தில் தானே. இதை நல்லா நினைவச்சுக்கோங்க, நல்லா நினைச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் படிக்கிறது யாசின்ட தியரி சைடு, யாசின்ட தியரி. நான் கேம்பஸில் போகல படித்து தரக்குள்ள ஒன்று தியரி படித்து தருவாங்க, அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி ஒன்று சொல்லி தருவாங்க. அப்படின்னா இது தியரிக்கு மெச்சாகிற மாதிரி ஒரு சம்பவம், ஒரு கேஸ் ஸ்டடி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கேஸ் ஸ்டடியை கொஞ்சத்தில் கொண்டாடுவான். அது சம்பவத்தை இதெல்லாம் தியரிக்கும் மெச்சாகிற சம்பவம் கொண்டு கொண்டாடுவான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியரியை தான் சொல்லிக் கொடுக்குறான். இப்படியெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும், இப்படி ஒன்று நடந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐஸ்வரி இந்த வார்த்தை வேலை நல்லா நினைவச்சுக்கோங்க. இது யாசீனில் ரிப்பீட் ஆகுது இந்த வார்த்தை. என்னது? மஃபிரத்தையும் வாஜிரின் கரீம் நினைவு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நினைக்கிறேன் 20 கணக்கு ஆயத்தில் நான் உங்களுக்கு இது மாதிரி நினைவு காட்டுறேன். அல்லாஹ் மன்னிக்கிறதும் சங்கியான வாஜிரின் கரீம், சங்கியான நட்கூலி. நட்கூலி கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன்? சங்கியான நட்கூலி கொடுக்குறாங்க, கண்ணியமான நட்கூலி. ஒண்டிக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒருத்தர் ஃபோனோடு வாங்கி தராரு, எப்படி சும்மா சூக்கி வீசுறாரு, அதோண்டு. இன்னொன்றைக்கு உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு சும்மா பெரிய பார்ட்டி ஒன்று வச்சு அது சங்கியாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் விக்குதா இல்லையா? கிஃப்ட் எவ்வளோ பொறுமதியாக இருந்தாலும் அது எப்படி தாரன்றதும் ஒரு பொறுமதி இருக்குது. அதிலே பெரிய பொறுமதி யார் அதை தாரன்றது. இது யார் கொடுக்குறாங்க, யார்கிட்ட கையில் கிடைக்கிறாங்க அது நட்கூலி? ரஹ்மான்ட கையாலே கிடைக்கும் அவங்களுக்கு நட்கூலி. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது யார்கிட்ட கையில் கிடைக்கிறது அவ்வளோ பொறுமதி ஆகிக்கும். சுப்ஹானல்லாஹ். அதை பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தரணும்.